நாங்க கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க இந்த ஏஜ்ல. பிளட் டெஸ்ட் மறுபடியும் ஒரு வாட்டி அவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட், ஷீ இஸ் டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஜஸ்ட் ஒரு வைரஸ் அணி ஒன்று அட்டெம்ப்ட் ஆயிருக்கு, அதனால தான் அது கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏஜ் பீப்புள் இட் இஸ் லிட்ரலி ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் ஏஜ்டு பீப்புள். இட் இஸ் பெஸ்ட் ஒன். நார்மல் ரொம்ப ஆக்டிவ். இப்போ மித்த போனால் அவங்க முன்னாடி நாங்கள் தான் வேஸ்ட்டு. எங்கள் அம்மா நல்லா ஆக்டிவாக இருக்காங்க இன்னும். இப்போ இந்த டேப்லெட்ஸ் நான் பார்த்தது இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம மார்னிங்கும் நைட்டும் எடுக்கும்போது அது நம்ம உடம்புக்கும் அந்த கேன்சர் டேப்லெட் வந்து செல்ஸ் அடைச்சாலும் இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது நமக்கு இம்யூனிட்டினே. ஸோ பேலன்ஸ் ஆகுது மேபி அதனால அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட நாலேஜ்க்கு. எங்கள் அம்மா பேர் வந்து சுப்பம்மா. எங்கள் அம்மா வந்து ஆந்திராவில் இருப்பாங்க. 82 இயர்ஸ் அவங்களுக்கு. எங்கள் அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கு. இப்போது 10 மந்த்ஸ் ஆகுது. இப்போது மறுபடியும் செகண்ட் கன்சல்டேஷனுக்காக நான் வந்திருக்கு. பட் அந்த மெடிசன்ஸு நாங்கள் இப்போ டெய்லி 2 டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துகிட்டே இருக்கு. இப்போது அம்மாவுக்கு எல்லாமே நார்மலாகவே இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. ப்ளஸ் குறைஞ்சிட்டே வருது. அந்த கேன்சருக்கு செல்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அவங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட் இங்கே ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் மெடிசன்ஸ் குறைய ஆரம்பிப்பாங்களாம். ஷீ இஸ் நைஸ். I can advise to simply come to here. Don't go chemotherapy, all those critical cares. You just go for Punarjan. This is best one. ஏஜ் பீப்புள் இட் இஸ் லிட்ரலி ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் ஏஜ்டு பீப்புள். அவங்க இந்த வயசுல நம்ம கீமோதெரப்பி அணி அப்படி இப்படி அணி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடாம இது அவங்களுக்கு எவ்வளோ நல்லது. என்னோட சஜஷனு ஜஸ்ட் யூ கோ ஃபார் ஆயுர்வேதா. திஸ் இஸ் குட். இந்த மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் ஆக்டிவாகவே இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க என்னன்னா அவங்க எனக்கு சொன்னது வந்து நிறைய கீமோஸ் சொன்னாங்க, ப்ளஸ் இன்னொரு ட்ரீட்மெண்ட் 2 சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு இன்ஜெக்ஷனாவே ரொம்ப பயம். ஸோ அவங்க அந்த பயத்தோட அவங்களுக்கு நாங்கள் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க இந்த ஏஜ்ல. ஸோ இந்த கீமோ பண்ண ஹெயர் லாஸ் இதெல்லாம் நம்மளால அவங்கள அப்படி பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த இதில் வந்து எந்த மாதிரி ஹெயர் லாஸ் இல்லை, அவங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸு கம்மியாகலை, எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அது போதும் நமக்கு. இந்த வயசுல அவங்க நம்ம எத்தனை நாள் பார்க்க முடியுமோ அத்தனை நாள் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. இது என்னோட இது. முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே ஆக்டிவிட்டிலேயே தான் இருக்காங்க. நான் 60 வயசு அவங்க என் ஃப்ரெண்டுன்னு நான் பார்த்துருக்கு. அவங்களுக்கும் சேம் இதே தான். பிரெஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அவங்களுக்கு செஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ அவங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும் பாடி. பட் எனக்கு நான் பார்த்ததுல இந்த ப்ரொசீஜர் நல்லா இருக்கு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா இந்த ப்ரொசீஜர். பிளட் டெஸ்ட் தான், ரொம்ப ஸ்கேன் எல்லாம் தேவையில்லை. பிளட் டெஸ்ட் மறுபடியும் ஒரு வாட்டி அவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட், ஷீ இஸ் டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஸோ பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கு, எல்லாமே நார்மலாகவே இருக்கு. கொலஸ்ட்ரால் கூட இல்லை அவங்களுக்கு, எல்லாமே கண்ட்ரோலாகவே இருக்கு. அது ஒன்றும் டிஸ்டர்பே ஆகலை. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த இது ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை. ரெண்டு சைட்ஸில் போயிட்டே இருக்கு, ட்ரெயின் பட்ட மாதிரி போயிட்டே இருக்கு. பட் நைஸ். அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்லலை. இந்த ஏஜில் அவங்களுக்கு சொன்னால் அவங்க ரொம்ப மென்டலி அந்த ஸ்ட்ராங்னஸ் అనేది கம்மி ஆகிடும். அதனால தான் நாங்கள் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வைரஸ் அணி ஒன்று அட்டெம்ப்ட் ஆயிருக்கு, அதனால தான் அது கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அவங்க ஒத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, சொல்லலை நாங்கள் வீட்டில் யாரும். அவங்க முதல்ல இருந்தே ரொம்ப ஆக்டிவ் தான். பட் நடுவில் கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து 7 சைல்டு அனுமாட்ட, நாங்கள் 7 பேர். ஸோ அந்த காலத்தில் டெலிவரிஸ் எப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் சிக்காக இருந்துச்சு எங்கள் அம்மா. 2001 தான் அவங்களுக்கு டயபெட்டிக் இதாயிடுச்சு, என்டர் ஆயிடுச்சு. 2010 தான் ஹைப்பர் டென்ஷனும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் 1 இயர் ஜஸ்ட் 10 மந்த்ஸ் பேக்கு தான் அவங்களுக்கு இந்த கேன்சர்ன்னு சொல்லி வந்துச்சு. பட் அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முதல்ல எப்படி பண்றாங்களோ அதே ரொட்டீனாவே இப்பவும் போயிட்டே இருக்கு.
காலையிலேயே எந்திரிச்சிடுவாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு வாசல் எல்லாம் போடுவாங்க, கோலம் போடுவாங்க இன்னும். அப்புறம் பிரஷ் பண்ணி 8:30க்கு வந்து அவங்க டிஃபனு, டீ எல்லாம் குடிப்பாங்க. டீ குடிப்பாங்க, டிஃபன் குடிப்பாங்க. ஒரு இலை குடுத்திருக்காங்க. அந்த பேர் எனக்கு தெரியாது. அந்த இலை நம்ம கஷாயம் குடுத்தாச்சுன்னா அதுவும் குடிப்பாங்க. குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிடுவாங்க மறுபடி. தூங்கிட்டு 12:30 கரெக்ட்டா எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சிட்டு பசின்னு சொல்லுவாங்க. அப்போ சாப்பாடு சாப்பிடுவாங்க. எது குடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஈவினிங்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சுண்டலு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சுண்டல் எதுவும் இல்லன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. கொய்யாப்பழம், வாட்டர் மெலூன், மாங்காய் சாப்பிடுவாங்க. 2, 3 இது சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் போடுவாங்க. மார்னிங் போடுவாங்க. நைட்டுக்கும் டேப்லெட்ஸ் போட்டுட்டு தூங்கிடுவாங்க. நார்மல் ரொம்ப ஆக்டிவ். இப்ப மித்த போனா அவங்க முன்னாடி நாங்க தான் வேஸ்ட். எங்க அம்மா நல்லா ஆக்டிவா இருக்காங்க இன்னும் இப்போ. அப்படி எல்லாம் ஒன்றும் ஆகல. எங்க அம்மா முன்னாடி 80 தான் இருந்துச்சு. இப்போவும் 80 அதே வெயிட் தான் இருக்கு. குறையல, ஏறல. இந்த வகை டாக்டர் வந்து நல்லா இருக்கு. நம்ம இன்னும் டோசேஜ் கம்மி பண்ணலாம் மெதுவா அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பண்ணுவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறுவாங்க. நம்மளால தான் இன்னும் ஏற முடியாது. முட்டி வலி இப்படின்னு சொல்லுவான். அவங்க அது கூட சொல்ல மாட்டேன். ஸ்டெப்ஸ் ஏறுவாங்க, இறங்குவாங்க. பிளான்டிங் நல்லா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு அதெல்லாம் மண்ணு போடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க உட்காந்து. எப்படி அண்ணா இப்போ நம்ம கீமோக்கு போகிறேன். கீமோ அண்ணா என்ன, நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி செல்ஸ், கேன்சர் செல்லோட இம்யூனிட்டி செல்ஸு கூட சில பாடியில் அது இறந்துடும், டெட் ஆகிடும். டெட் செல்ஸ் பண்ணுமா, அதெல்லாம் மாற்றுவான். மாற்றும் போது என்ன ஆகும்னா, எவ்ரி டைம் நம்ம கீமோக்கு போனப்பெல்லாம் நம்ம பாடியில் இம்யூனிட்டி అనేది குறையும். இம்யூனிட்டி குறைய குறைய என்ன ஆகும் இந்த வயசில், இப்போ நம்ம ஹெல்த்தி பாடியாக இருந்தால் இம்யூனிட்டி குறைஞ்சாலும் நம்ம இது பண்ணிடலாம். பட் எவ்ரி டைம் கீமோ போனப்போ வெயிட் லாஸ் ஆகுறாங்க, முடி கொட்டுறாங்க. இம்யூனிட்டி போனால் இம்மிடியட்டாக அவங்களுக்கு எங்கேயாவது வெளியே போனாலும் அதர் டிசீசஸ் எல்லாம் அட்டாக்ட் ஆகுது. ஸோ அந்த அட்டாக் ஆகுறதுல அவங்களுக்கு தாங்கறதுக்கு சக்தி இருக்கணும்ல இந்த ஏஜ்ல, அந்த தாங்கிக்கிற சக்தி கூட குறையும். ஸோ அதனால அவங்க எங்கே போனாலும் மாஸ்க் போடணும், எங்கே போய் மீட் பண்ண முடியாது, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எங்கள் அம்மா இன்னும் ஃபார்மிங் லேண்ட்ஸ் எல்லாம் போவோம், தோட்டக்கு போவோம், எல்லாம் பார்த்துட்டு வருவா. ப்ளஸ் எந்த கல்யாணமானாலும் இன்னும் எங்கள் அம்மா எல்லாம் போதும், எல்லா ரிலேட்டிவ்ஸும் மீட் பண்ணுது, எல்லாம் நாங்கள் தான் சொல்லுவேன், அம்மா போகாதே, ஜனங்கள் எல்லாம் கோல்டு காஃபு ஏதாவது வரும், போகாது, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு எங்கள் அம்மா ஜாலியாக சுற்றுது. எல்லாமே இன்னும் ஆக்டிவாக போகுது. இந்த டேப்லெட்ஸ் நான் பார்த்தது இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம மார்னிங்கும் நைட்டும் எடுக்கும்போது அது நம்ம உடம்புக்கும் அந்த கேன்சர் டேப்லெட் வந்து செல்ஸ்ன்னு அடைச்சாலும் இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது நமக்கு இம்யூனிட்டினி. ஸோ பேலன்ஸ் ஆகுது மேபி அதனால அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட நாலேஜ்க்கு. தேங்க்யூ.